கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான மாலை நேர வேளையில் SBM வானொலியின் மூலமாக தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே இந்த நாளை முன்குறித்து வைத்தபடினாலே நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். வேத செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர்கள் 3வது அதிகாரம் 1 to 9 வசனங்களை வாசிக்கிறேன். ஜப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் 10வது வார்த்தையையும் வாசிக்கிறேன். தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஜெபிக்கலாம். நாம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாலை நேர வேளையில் கர்த்தாவே SBM வானொலியின் மூலமாக எங்களுக்கு செய்தி கிடைக்கும் என்று ஆர்வத்தோடு உம்முடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தாகமாய் இருக்கிறவர்களுடைய தாகத்தை தீர்க்கிற தேவன் நீர். பசியாய் இருக்கிறவர்களுடைய பசியை தீர்க்கிறவர் நீர். வார்த்தைக்காக தாகம் கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை நீர் கிருபையாக ஆசீர்வதித்து கிருபையாக பலப்படுத்தி நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையை ஆதாரமாக கொண்டு தீர்க்கதரிசி ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறாரு. அதாவது தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனிடத்தில் வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்கும். எல்லா அனுபவத்திலையும் போட்டுத்தான் நம்மளை தேவன் அவர் கொண்டு வரார். இப்போ அந்த நாட்களில் அந்த தேவாலயத்தில் இதுவே ஒரு மகத்தான நேரமாக இருந்தது. அப்போஸ்தலருடைய இருதயம் முழுவதும் மகிழ்ச்சியினாலும் இன்பத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்போஸ்தலருடைய இருதயம் மகிழ்ச்சியினாலும் இன்பத்தினாலும் முழுவதுமாக என்ன செஞ்சதா? நிரம்பி இருந்தது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். இப்ப அப்போஸ்தலர்கள் அந்த அனுபவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி தீர்க்கதரிசி பேசும்போது பேசுறாருங்க, அவங்களுடைய இருதயம் முழுவதும் மகிழ்ச்சியினால நிறைஞ்சிருந்ததா, இன்பத்தினால நிறைஞ்சிருந்ததா.
ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரித்து நடக்க 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 அவனுடைய வாழ்க்கைய மகிழ்ச்சியினாலையும் இன்பத்தினாலையும் நிறைக்கக்கூடிய தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கள் அப்போதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அனுபவத்தை புதிதாக பெற்றிருந்தார்கள். அவர்களுடைய இருதயம் முழுவதும் மகிழ்ச்சியினால் நிறைந்து இருந்தது. ஏதோ ஒரு புதிதான காரியம் ஒன்று நடந்திருக்கிறது என்று நினைத்தார்கள். அநேக நாட்களாக அவர்கள் எதிர்நோக்கின பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டார். பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டார். இப்ப இதே காரியத்தை தி டேபிள்லயோ அல்லது மெசேஜ் ஆப்லயோ நீங்க வந்துவிட்டார்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா எங்கெல்லாம் தீர்க்கதரிசி வந்துவிட்டார் வந்துவிட்டார் வந்துவிட்டார்னு பேசியிருக்கிறாரோ அதான் வரும். உடனே வருகை முடிஞ்சு போன ஆளு சொல்லுவான், பாருங்க எத்தனை இடத்துல தீர்க்கதரிசி பேசிட்டு இருக்காரு பாருங்க, வந்துட்டாரு 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 வந்துட்டாருன்ட்டு. ஆக்சுவலி இங்க யார் வரா? பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டார் என்று அறியும்படியாக உந்தப்பட்டார்கள். இப்பொழுது லூக்கா 24 அதிகாரம் 49வது வசனத்தில் இயேசு தன்னுடைய சீஷர்களிடத்தில் இப்படி கூறினார், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் காத்து கொண்டிருங்கள் என்றார். காத்திருப்பு ரொம்ப அவசியம். யாருக்கெல்லாம் காத்திருக்க முடியாத சூழ்நிலை இருக்கோ அவன் புது புது உபதேசத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இங்க எங்க ஓடிடுறான் ஆளு. ஆனா அந்த வார்த்தையையும் செய்தியையும் வாக்கு தத்தத்தையும் கரெக்டா பிடிச்சுக்கிட்டு ஓடுற ஜனங்கள் அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க நிச்சயமா. மோசே போயிட்டாரு மலை மேல, ஆரோன் ஜனங்களை வச்சுக்கிட்டு கீழே இருக்கிறான். ஜனங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரோன்ட்ட வந்து பேசுறாங்க, மோசேக்கு என்ன ஆனச்சு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்காக ஒரு தெய்வத்தை நீ உண்டு பண்ணுன்றாங்க. அவங்களால காத்திருக்க முடியல. மோசே அந்த கற்பனைகளை கொண்டு வர வரைக்கும் அவங்களால அந்த இடத்துல என்ன செய்ய முடியல, காத்திருக்க முடியல. உடனே அவங்களுக்குன்ட்டு ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணிட்டாங்க. உங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த தேவன் இதுதான். அதே போலதான் இன்னைக்கு அநேக ஆட்கள் காத்திருக்க பலன் இல்லாதபடியினால, காத்திருக்க பொறுமை இல்லாதபடியினால தன்னுடைய சொந்த அறிவு, சொந்த ஞானம், சொந்த படிப்பு இந்த காரியங்களை வச்சு கணக்கு போட்டு வருகை முடிஞ்சு போச்சுன்றாங்க, எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துருச்சுன்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. தேவன் வரப்போறாரு, அது வர்றது நிச்சயம். அவருடைய வருகையில நிச்சயமா நம்ம போக போறோம். ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைந்து கழுகுகளை போல எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுது. பொறுமையோட காத்திருக்கணும். தேவனை காட்சியில கொண்டு வரணும். தேவன் பேசணும். நம்ம சுய அறிவு பேசக்கூடாது. நம்முடைய சுய மூளையை நம்ம இங்க என்ன பண்ண முடியாது, உபயோகப்படுத்த முடியாது. இங்க அப்போஸ்தலர்கள் 1வது அதிகாரம் 8வது வார்த்தையில பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்றாருன்னா ஆமென் அல்லேலூயா சத்தம் முன்னாடி இருந்து வரணும். நானே பிரசங்கம் பண்ணிட்டு நானே கத்திட்டு இருக்க கூடாது. அப்ப இந்த வார்த்தை உங்களை தொடும்போது தான் அங்க இருந்து ஆமென் சத்தம் வரும். இந்த வார்த்தை உங்க இருதயத்தை டச் பண்ணும்போது அங்க அல்லேலூயா என்ற வார்த்தை வெளிப்பட்டு வரும். 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, அவர் வர்றதுக்கு எவ்வளவு தாமதமாகுதோ அவ்வளவு மனமாட்டி பலமடைகிறார். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த புத்திரன் கிடைக்க எந்த அளவுக்கு தாமதமானதோ
அந்த அளவுக்கு விசுவாசத்துல ஆபிரகாம் வல்லவனானான்ட்டு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம அந்த வல்லமையின் மேல் வல்லமையை பெற்று பரிபூரணத்துக்குள்ள கடந்து வரணும். பாருங்க எப்படி பேசுறாரு. யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பூமியின் கடைசி பரிந்துட்டு எல்லா நாட்டையும் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். இந்தியாவா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், எந்த இடத்தையும் ஆண்டவர் விடல. பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அவர்கள் மேல் இருந்த அந்த ஆசீர்வாதம் உலகத்தின் முடிவு பரியந்தமும் செல்ல வேண்டும். அப்போஸ்தலர்கள் மேல் இருந்த அந்த ஆசீர்வாதம், முதலாம் சபைக்குள்ள காணப்பட்ட அந்த ஆசீர்வாதம், 7வது சபையிலையும் இந்த ஆசீர்வாதம் காணப்படும். ஏன்னா முதலாம் சபைக்கு அனுப்பப்பட்டவர் தூதன், 7வது சபைக்கு அனுப்பப்பட்டவர் தூதன். அல்லேலூயா. பவுல் எதை விதைச்சாரோ அதுதான் இப்ப அறுவடைக்கு வந்து நிக்கணும். பவுல் போட்ட அஸ்திவார கிறிஸ்து. அப்ப இன்னைக்கு நம்ம அறுவடைகளை யாரை பார்க்க முடியும்? கிறிஸ்துவ தான் பார்க்க முடியும். பிரணாம் கிறிஸ்துவா இல்ல. ஒரு கூட்டம் பிரணாமா கிறிஸ்துன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. பிரணாம் எங்களுடைய சகோதரர், பிரணாம் எங்களுடைய தீர்க்கதரிசி, பிரணாம் எங்களுக்காக அனுப்பப்பட்ட, தேவனால் அனுப்பப்பட்டு உறுதி செய்யப்பட்ட தீர்க்கதரிசி. அவருக்கு பிறகு ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. அவருக்கு பிறகு ஒரு தூதன் கிடையாது. அவருக்கு பிறகு 7வது சபைக்கு அடுத்தாப்புல 8வது சபைன்னு ஒண்ணு கிடையாது. கர்த்தருடைய கிருபையினால அவர் மூலமா நிறைய ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த உலகத்தின் ஆசீர்வாதம் முடிவு பரியந்தம் செல்ல வேண்டும் என அறிந்திருக்கிறோம். அப்போ அன்னைக்கு அவங்க ஆசீர்வாதமா இருந்தாங்கன்னா அதே செய்தியை தான் தீர்க்கதரிசி மூலமா தேவன் இந்த உலகத்துல கொண்டு வந்தார். ஒரே தேவன், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். காலாகாலமா பாரம்பரியமாக மறைக்கப்பட்டிருந்த இந்த காரியங்களை தீர்க்கதரிசியை எழுப்பி தேவன் மறுபடியும் ஓப்பனா வெளியே கொண்டு வந்தார். அப்ப அன்னைக்கு அவங்க கூட அந்த ஆசீர்வாதங்கள், அந்த மகிழ்ச்சி, அந்த விசுவாசம், அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் அவங்க கூட இருந்தது உண்மைன்னா அதே காரியம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கும். தெளிவா பேசுறாரு தீர்க்கதரிசி. உலகத்தின் முடிவு பரியந்தமும் செல்ல வேண்டும் என அறிந்திருக்கிறோம். அது இன்றும் மாறாததாக இருக்கிறது. இடவெள்ள பாத்தீங்கன்னா சென்னையில புக்கு டிரான்ஸ்லேட் பண்றவங்க ஓஹயோ நதியில தீர்க்கதரிசி ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்த சத்தம் வேற. என்னுடைய முதலாம் வருகைக்கு யோவான் ஞானஸ்நானகன் அனுப்பப்பட்டது போல என்னுடைய 2ஆம் வருகைக்கு உன்னுடைய செய்தி இருக்கும்னாரு. உன்னுடைய செய்தி ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்னாரு. ஆனா இதை தவறுதலா டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க. என்னுடைய 2ஆம் வருகைக்கு நீ இருப்பாயின்ட்டு. அந்த நேரத்திலே அந்த லைனை அண்டர்லைன் பண்ணி இது தவறுதலான டிரான்ஸ்லேஷன் நான் அங்க அண்டர்லைன் பண்ணி வச்சேன். 2ஆம் வருகைக்கு அவருடைய செய்தி, அவர் மூலமாக தேவன் பேசப்பட்ட அந்த செய்தி நம்மளை இன்னைக்கு என்ன செய்யுது? ஆயத்தமாக்குது. அவரு 2ஆம் வருகைக்கு முன்னோடியா இருந்தாருன்னா அவரு முடிஞ்சு போன அப்பவே எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். அவர் கிடையாது. அவருடைய செய்தி தான் நம்மளை இன்னைக்கு தகுதிப்படுத்துது. அவருடைய அந்த செய்தி நம்மளை அந்த மறுரூபப்படுத்தக்கூடிய வல்லமைக்கு கொண்டு போகுது. அந்த செய்தி நம்மளை மனவாட்டின்ற ஸ்தானத்துக்கு கொண்டு வருது. அவருடைய செய்தி நம்மளை பரிபூரணத்துக்குள்ள கொண்டு வருது. அதனாலதான் தீர்க்கதரிசி இங்க தெளிவா பேசுறாரு. அன்னைக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அவர்கள் மேல் இருந்த அந்த ஆசீர்வாதம் உலகத்தின் முடிவு பரியந்தம் செல்ல வேண்டும் என அறிந்திருக்கிறோம். அது இன்றும் மாறாததாக இருக்கிறது. 2000 வருடம் கழித்தும் நாம் இன்னும் அந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்லும்படி நமக்கு இப்பூமியில் 2/3 பங்கு மீதம் இருக்கிறது. இந்த வல்லமையின் செயல்பாடானது
பூமியின் கடைசி பரியந்தமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கூறின கடைசி வார்த்தையானது, நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் தொடரும், பின்தொடரும். அடையாளத்துக்கு பின்னாடி நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தைக்கு பிறகு செய்தியை பிடிச்சுக்கிட்டு நீ ஓடிக்கிட்டு இருந்தேன்னா அடையாளங்களும் அற்புதங்களும் உன் பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கும். நீ அடையாளத்தை பின்பற்றி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அடையாளம் உன்னை பின்பற்றி வரும். பாருங்க, அடையாளங்கள் பின்தொடரும். அவர்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வெறும் உச்சரிச்சாவே போதும். பிசாசை பார்த்து நீ போன்னு கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாங்கட்டு மட்டும் இதை மட்டும் சொல்லி பாருங்க. அங்க பிசாசு பிடிச்ச கேஸ் இருந்தா தன்னால அலறி அடிச்சுட்டு ஓடும். சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. சர்ப்பம் கடிச்சாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்றார். வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கும் போது அவர்கள் சுகம் பெறுவார்கள். நீ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை, வெறும் கையை வச்சா மாத்திரம் போதும். இயேசுவின் நாமத்தினால கையை வை. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் வியாதிஸ்தர் இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தங்க மேல ஒருத்தங்க கை வைங்க இயேசுவின் நாமத்தினால. இந்த நேரத்திலேயே தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஏன்னா ஏசாயா 53:4-5 இன்னைக்கு ஜீவன் உண்டு. அவருடைய தழும்புகளால நம்ம குணமாயிட்டோம். எபிரேயர் 13:8 வார்த்தை சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர்களுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். பிரடாமுக்கு எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தி கொடுத்த தேவன் தான் நம்முடைய தேவன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம்மால் அதை மறுக்க முடியாது. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை. இதை நான் தட்டி கழிக்கக்கூடிய ஒரே வழி என்னவென்றால், என்னுடைய அவிசுவாசத்தை நான் நியாயப்படுத்த வேண்டும். அவிசுவாசி தான் இந்த வார்த்தை என்ன செய்ய முடியும்? தட்டி கழிக்க முடியும். ஆனா விசுவாசிக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது அவர் தன்னை ஒரு மிகப்பெரிய நபராக அழைத்துக் கொள்ளவில்லை. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை இதான். ஒவ்வொருத்தரும் தன்னை ஒரு பெரிய ஆளா ஆக்குறதுக்காகத்தான் இது பாக்கியா இருக்கு, அது பாக்கியா இருக்கு, இது திறக்கல, அது மூடி இருக்கு, அது மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஆனா இங்க தெளிவா அவர் பேசுறாரு. அவரு என்ன சொல்றாரு பாருங்க, மிகப்பெரிய நபராக அழைத்துக் கொள்ளவில்லை. அவர் தன்னை ஒரு சாதாரண ஊழியக்காரனாக தாழ்த்தி கொண்டார். அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் தனக்கென்று எந்த புகழையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. எல்லா புகழுக்கும் சொந்தக்காரர், எல்லா மகிமைக்கும் சொந்தக்காரர், எல்லா துதிக்கும் சொந்தக்காரர். ஆனா அவர் இந்த பூமியில மனுஷனா வந்தப்ப எதையுமே அவர் எடுத்துக்கல. ஒரு காரியத்தை பேசுறாரு தீர்க்கதரிசி. என்ன பேசுறாருன்னா, அன்றொரு நாளில் இதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஒரு செயற்கையான கையை செய்த மனிதன் தன்னை ஒரு பெரிய நபராக காட்டிக்கொண்டான். ஆனால் இயற்கையான கையை செய்த அந்த மனிதனோ தனக்கென்று எந்த ஒரு புகழையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. இயற்கையான கரங்களை படைத்த இயேசு கிறிஸ்து தனக்குன்னு எந்த ஒரு புகழையும் அவர் என்ன செய்யல? எடுத்துக்கொள்ளல. செயற்கையான கண்களை செய்தவனும் அதை செய்தது நிமித்தம் தன்னை ஒரு பெரிய நபராக காண்பிக்கிறான். ஆனால் உண்மையான கண்களை படைத்தவரோ
தனக்கென்று எந்த ஒரு புகழையும் எடுத்துக்கொள்ளவில்லை. யெகோவா தேவன் தன்னை தாழ்த்தி மாம்சத்தில் மறைத்து நம்முடைய பாவங்களுக்காகவும் வியாதிகளுக்காகவும் தன்னை பலியாக கொடுக்கும்படி இறங்கி வந்தார். தேவனுடைய அன்பானது நினைக்க முடியாத அளவிற்கு ஆழமாகவும் தூய்மையும் எவ்வளவு ஐஸ்வர்யமானது. தேவன் இவைகள் எல்லாவற்றையும் அவருடைய பகைஞர்களுக்கு செய்திருக்கிறாரானால் யாருக்கு செஞ்சாரா? அவரை பகைச்சவங்களுக்காக செஞ்சிருக்கிறார். அவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்க வேண்டும்? அவரை நேசிக்கிற அவருடைய நேச மக்களுக்கு அல்ல, அவருடைய பகைஞர்களுக்கு அவர் செய்திருக்கிறார். தேவன் தன்னுடைய பகைஞர்களை பாதாளத்திலிருந்து ரட்சிக்கும்படி மரிக்க சித்தம் கொண்டிருப்பாரானால் அவர் நிச்சயமாகவே தன்னுடைய பிள்ளைகளின் வியாதியை சுகப்படுத்த சித்தமுள்ளவராய் இருப்பார் என்று அநேக முறை சிந்தித்திருக்கிறேன். நீங்கள் அப்படி நினைக்கவில்லையா? அவர் தன்னுடைய பகைஞரை குறித்து அவ்வளவு எண்ணமுடையவராய் இருப்பாரானால் பகைஞருக்காக மரிச்சிருக்கிறாருங்க. நரகத்துல பாதாளத்துல போகக்கூடிய அந்த ஜனங்களை மீட்கிறதுக்காக அவர் மரிச்சிருக்கிறார். அதனாலதான் பவுல் எழுதும்போது எழுதுனா, முதல்ல நம்ம தூரமா இருந்தோம், முதல்ல நம்ம பகைவர்களா இருந்தோம், ஆனா இப்ப நம்ம தூரம் இல்லை, இப்ப நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம். அவருக்கு கூடையும் இல்லை, அவருக்கு பக்கத்திலையும் இல்லை, அவருக்குள்ள இருக்கிறோம். இப்பொழுது மிகவும் பரபரப்புள்ள அந்த ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார்கள், அவர்கள் ஏதோ ஒன்றை பெற்றிருந்தார்கள். இன்று அந்த அனுபவம் தான் நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனோடு தனிமையாய் நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு தேவை. செய்திக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம், ரொம்ப நல்ல விஷயம். வேதத்தை படிக்கிறோம், ரொம்ப நல்ல விஷயம். சபைக்கு போறோம், ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அதோடு கூட தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருந்தாகணும். ஆமென். அப்போ நம்ம தேவனோடு கூட அந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்குள்ள வந்தாகணும். தீர்க்கதரிசி பேசுறாரு, ஒன்ஸ் அகைன் பெந்தெகோஸ்ட். அந்த ஆவி நமக்குள்ள வரும்போது ஆதி அப்போஸ்தலர்களை வைத்து எந்த கிரியைகள் எல்லாத்தையும் அவர் செஞ்சாரோ அதை விட மேலான கிரியைகளை இப்பொழுது அவர் செய்ய முடியும். நிச்சயமாக அவரால் செய்ய முடியும். அந்த ஆவி வரும்போது அந்த தெய்வீக சந்தோஷம் நமக்குள்ள வருது. அந்த தெய்வீக சந்தோஷத்தினால நம்ம இருதயம் முழுவதும் பொங்குது. அதனாலதான் தாவீது சொல்லும் போது சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி என்ன செய்யுது? வழிகின்றது. அந்த தெய்வீக சந்தோஷத்தை நாம எந்த ஒரு காரணத்தை கொண்டு இழக்க கூடாது. நாளுக்கு நாள் நாம் தேவனோடு ஒப்புருவாகி அவரோடு கூட நாம இணைந்து நடக்கக்கூடிய ஜனங்களா ஆகணும். இப்ப மோசேயை பாருங்க, நல்ல சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் உலக ஐஸ்வர்யத்தோடையும் இருந்த ஒரு மனுஷன். தீர்க்கதரிசி பேசுறாரு, முட்செடி அண்டியில் இருந்த மோசேயை குறித்து சிந்தித்து பார்க்கிறோம். இந்த ஆடு மேய்ப்பவன் நான் அநேக முறை நடந்து சென்ற அதே பாதையில் ஒரு நாள் காலையில் அவன் நடந்து சென்ற போது ஒரு எரிகிற முட்செடியினால் கவர்ந்து இழுக்கப்பட்டானா. தீர்க்கதரிசி பேசும்போது பேசுறாரு, இந்த இயேசுன்ற நாமம் இவ்வளவு ஒரு கவர்ச்சியான நாமம், கன்னியர்கள் எல்லாரும் அந்த நாமத்தின் பக்கமாக இழுக்கப்படுகிறார்கள் என்றார். கன்னியர்கள்னா யாரு? மணவாட்டி எல்லாரும் அந்த நாமத்தின் பக்கமாக இழுக்கப்படுறாங்க.
முட்செடியினால் கவர்ந்து இழுக்கப்பட்டான். அதன் பிறகு அந்த எரிகிற முட்செடிக்குள் கர்த்தருடைய தூதன் இருக்கிறதை கண்டான். அவர் மோசேயுடன் பேசினார். மோசே கடும் தோல்வியுற்றவனாக இருந்தான். தேவன் அவனை கொண்டு இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க போகிறார் என அறிந்து தன்னுடைய சுய முயற்சியில் 40 வருடங்கள் முயன்று தோல்வி அடைந்து அடிமைத்தனத்திலிருந்த மக்களை விடுவிப்போம் என்ற வெற்றியின் தரிசனத்தை முழுவதும் இழந்தவனாக இருந்தான். டோட்டலி இழந்தவனா இருக்கிறான். அவனுடைய முயற்சி எல்லாம் வீண். சபையாகிய நாமும் கூட தேவன் சபையை அதனுடைய பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுவித்து இந்த பூமியில் உள்ளவர்கள் நம்மை காணும் போது பசிதாகம் உள்ளவர்களாகும்படிக்கு நம்மை ஒரு சாரமுள்ள மக்களாக வைப்பார். இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் நம்மை பார்க்கும்போது தேவனை குறித்த ஒரு பசிதாகம் அவங்களுக்குள்ள உண்டாகிற மாதிரி நம்மளை இங்க வைப்பார் என்றார். நாம் ஏன் நம்முடைய மனித முயற்சிகளோடும் நம்முடைய வேத தத்துவங்களோடும் நம்முடைய பெரிய கட்டிடங்களை கொண்டும் இது போன்ற காரியங்களை கொண்டும் செய்ய வேண்டும் என சில நேரங்களில் நான் வியப்பது உண்டு. அநேக வருடங்களுக்கு முன்பாக நாம் இவைகளின் மூலம் மக்களுக்கு அளிக்க முயற்சித்து தோல்வியில் முடிந்தது. மனிதனுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி. ஏனென்றால் நாம் அதை செய்யும்படி அவைகளை நம் மீது எடுத்துக்கொண்டோம். நாம் நம்முடைய ஊழியக்காரர்களை பயிற்சிவிப்பதற்காகவும் மற்றும் இது போன்றவற்றை செய்ய புதிய பள்ளிகளை எழுப்பும்படி நம் மீது நாம் எடுத்துக்கொண்டோம். நாம் உண்மையான முறைமையை விட்டுவிட்டோம். உண்மையான முறைமையை என்ன செஞ்சிட்டோம்? விட்டுட்டோன்றார். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையான காரியம் என்னவென்றால் சபையை வழிநடத்தும்படி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் விட்டு விடுவது. சபையை யார் நடத்தணும்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துவாரு? பரிசுத்த மனிதனுக்குள்ள வந்து அந்த சபைக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து அவங்கள வழி நடத்துவார். சபையை வழிநடத்தும்படி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் விட்டு விடுவது என்று தேவன் சொன்னார். ஆனால் நாமோ அதை விட்டுவிட்டோம். நாம் நம்முடைய தெய்வீக சந்தோஷத்தை இழந்து விட்டோம். நம்முடைய தரிசனம் இப்பொழுது மங்கினதாய் இருக்கிறது. மக்கள் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை. ஆனா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. மக்கள் கர்த்தருடைய வருகையை என்ன செய்யலையா? எதிர்பார்க்கவில்லை. இருப்பினும் அணுகுண்டுகள் உலகத்தை ஒரே சமயத்தில் அழிப்பதற்காக எல்லா இடங்களிலும் கிடங்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. அணுகுண்டுகள். இந்த அணுகுண்டுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் சுகமா என்ன செய்வான்? தங்குவான். நம்முடைய பேரு அணுகுண்டு மேல எழுதல, நம்முடைய பேரு ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனால அணுகுண்டுக்காக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அணுகுண்டுகள் உலகத்தை ஒரே சமயத்தில் அழிப்பதற்காக எல்லா இடங்களிலும் கிடங்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்களோ தேவனை குறித்த தரிசனத்தை இழந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். ஏனெனில் கர்த்தரின் வருகை இந்த நேரத்தில் தான் இருக்கும் என்று தாங்களாகவே காலத்தை நிர்ணயித்து விட்டார்கள். யாரெல்லாம் தாங்களா நிர்ணயிச்சாங்களோ அவங்கெல்லாம் பந்தய ரேஸ்ல இருந்து விலகிட்டாங்க. வருகையை நிர்ணயிக்கிறது நம்ம யாரு? வரக்கூடியவர் அவரு. அவர் எந்த நேரத்தில் வரணும்னு சித்தமா இருக்கிறாரோ அந்த நேரத்தில் அவர் நிச்சயமா வருவார்.
நிச்சயமா அவர் என்ன செய்வாரு? வருவார். வரேன்னு சொன்னவர் அவர் வராம இருக்க மாட்டார். கன்னிகையின் மூலமா ஒரு குமாரன் வருவார்னு சொன்னாரு, அதே மாதிரி அவர் வந்தார். அடிக்கப்படுவார்னு சொல்லியிருந்தாரு, அதே மாதிரி அவர் அடிக்கப்பட்டார். அடக்கம் பண்ணப்படுவார்னு எழுதப்பட்டிருந்துச்சு, அதே மாதிரி அவர் அடக்கம் பண்ணாரு. எழுந்திருப்பார்னு இருந்துச்சு, அதே மாதிரி அவர் எழுந்திருச்சாரு. நான் போறேன்னு சொன்னாரு, அதே மாதிரி அவர் போனாரு. வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தவங்களை பார்த்து சொன்னாருங்க, தூதர்கள் மேல என்னப்பா பாக்குறீங்க? அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். அல்லேலூயா. அவர் எப்படி போனாரோ அப்படியே என்ன செய்வார்? அவரு வருவார். நம்ம நிர்ணயிக்கிறது யாரு? அவருடைய வருகையை நிர்ணயிக்கிறது நம்ம யாரு? கர்த்தரின் வருகை இந்த நேரத்தில் தான் இருக்கும் என்று தாங்களாகவே காலத்தை நிர்ணயித்து விட்டார்கள். அவர்கள் அநேக காரியங்களை தாங்களாகவே செய்யும்படி முயற்சித்து செய்கிறார்கள். நாம் நம்முடைய காரியங்களை தளரவிட்டு தேவன் காரியங்களை செய்யும்படி நாம் அனுமதிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் நம்முடைய காரியங்களை தளரவிட்டு தேவன் காரியங்களை செய்யும்படி நாம் என்ன செய்யணுமா? அனுமதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்மால் எப்படி இந்த காரியங்களை செய்ய முடியும்? இப்பொழுது மோசே கடும் தோல்வியுற்றவனாக இருந்தான். அவனுடைய கவனம் அந்த முட்செடி அண்டை இழுக்கப்பட்டதை நாம் காண்கிறோம். அவன் அந்த முட்செடிக்கு அருகே சென்று அதனுள் என்ன பிரச்சனை இருக்கிறது என கண்டு அறிய போனான். அதற்கு அருகாமையில் நெருங்கும்படி நடந்து போய் கொண்டிருந்தான். அக்கினி எப்பொழுதும் கவர்ச்சியை கொண்டு வரும். வழக்கமாக பரிசுத்த ஆவி அக்னியாக வரும் பொழுது அது மக்களின் கவனத்தை கவர்ந்து இழுக்கும். பரிசுத்த ஆவி அக்னியா வரணும் நமக்குள்ள. அது மக்களின் கவனத்தை கவர்ந்து இழுக்கும். அங்கே அக்னியினால் அந்த மரம் எரியாமல் இருப்பது என்ன என்று காணும்படி அக்கம் பக்கமாய் மோசே திரும்பினான். அப்போது தேவன் ஒரு தூதன் மூலம் ஒரு புதிய தரிசனத்தை கொடுத்தார். இப்பொழுது கவனியுங்கள். விசுவாசமானது அதை சரியாக பிடித்துக் கொண்டது. பழையவைகள் ஒழிந்து போயின. மோசே இப்பொழுது புதிய தரிசனத்தை பெற்றிருக்கிறான். அவன் ஒரு வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறான். அவன் ஒரு வெளிப்பாட்டை பெற்றிருந்தான். அவனுக்கு ஒரு அனுபவம் இருந்தது. அவன் தேவனை சந்தித்திருந்தான். அவன் தேவனோடு பேசியிருந்தான். இதற்கு முன்பாக அவன் தேவனை சந்தித்ததில்லை. அவன் தன் தாய் அல்லது தன் போதகர் என்ன கூறினார்களோ அதை கேட்டும் மற்றும் அவர்களை வாசித்ததன் மூலமாக மாத்திரமே அறிந்திருந்தான். ஆனால் இப்பொழுதோ மோசேக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம தேவாலயத்தில் வந்து செய்தியை எவ்வளவு கேட்கிறோமோ, தாய் தகப்பனாருடைய பேச்சை கேட்டு எவ்வளவு நல்லபடியா நடக்கிறோமோ எல்லாம் நல்லதுதான். இது எல்லாத்தையோடையும் கூட தேவனோடு நமக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் உண்டாக வேண்டியது மிகவும் அவசியம். மோசேக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்கிறது. இன்று நமக்கும் அதுதான் தேவை. வேத பாண்டித்யத்தை படிப்பதை நிறுத்திவிட்டு பலிபீட தண்டையில் முழங்கால் படியிட்டு மனித இருதயத்தில் ஒரு தனிப்பட்ட அனுபவம் கொழுந்து விட்டு எரிந்து மங்கி கிடக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் எரித்துவிட்டு ஒரு புதிய தரிசனத்தை கொடுக்கும் மட்டும் அங்கேயே ஜெபிக்க வேண்டும். சனிக்கிழமைக்கு சந்திப்பு நிகழ்ச்சியில் வாலிபர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்டாங்க. வாலிப பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் சபைக்கு தூண்களா எழும்பு நிற்கணும். நாங்க பிடிச்சிருக்கிற இந்த பட்டயம் இப்போ எங்க கையிலிருந்து வாலிப தம்பிங்க கையில தான் வரப்போகுது. ஒருவேளை எங்களால் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல பார்க்க முடியலன்னா நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. எப்படி யோனா தன்னுடைய பிள்ளைங்களுக்கு அங்க கத்து கொடுத்தாரோ, மேசியா வருவார்ட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன்பா, மேசியா நிச்சயமா வருவாரு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் போகக்கூடிய நேரம் வந்துட்டு, என் நாட்கள்ல மேசியா வரல, ஆனா உங்களுடைய நாட்கள்ல மேசியா வருவார்.
அதே போல இன்னைக்கு இந்த ஊழிய கட்டத்தில் நீண்ட நாட்களா ஓடிக்கிட்டு இருக்கிற நாங்க ஒருவேளை கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நாங்க நித்திரைக்குள்ள போயிட்டாலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற வாலிப தம்பிங்க இந்த வார்த்தைக்கு, இந்த சத்தியத்துக்கு சாட்சியாக எழுப்பி நிற்கணும். அக்கினி ஜுவாலை உங்களுக்குள்ள பற்றி எரியணும். பார்த்துக்குங்க, நீங்க தான் சபைக்கு தூண்கள். இப்பொழுது மோசே ஒரு அனுபவம் வாய்ந்தவனாய் இருக்கிறான். அவன் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையை சாட்சியாக கண்டான். அவன் தெய்வீக சுகமலத்திலையும் சாட்சியாக கொண்டிருந்தான். அவனுடைய கை குஷ்டரோகத்தினால் தாக்கப்பட்டிருந்தது. அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது அது சுகமானது. தேவன் சுகமளிப்பவர் என்றும் அவனோடு அவர் இருக்கிறார் என்றும் மற்றும் தனிப்பட்ட விதத்தில் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தி கொண்டார் என்றும் அறிந்திருந்தான். அல்லேலூயா. நம்ம சபையில் உள்ள வாலிப தம்பிங்க, சிறு வயது முதற்கொண்டு இந்த சத்தியத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், சிறு வயது முதற்கொண்டு கேட்கப்பட்ட இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள இந்த பொக்கிஷம் சேர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரு நாள் வரும், அந்த நாள்ல இருந்து நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷத்துல இருந்து மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிப்பீங்க. இது நித்திய ஜீவ வார்த்தை. அந்த விதமாகத்தான் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொன்ன இந்த அப்போஸ்தலன் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இன்றிரவிலே நமக்கு அவ்விதமான தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் தான் தேவையா இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அனுபவம் தேவை. மோசேக்கு அந்த தனிப்பட்ட அனுபவம் உண்டாயிருந்தது. இப்பொழுது விசுவாசம் குதித்து வருகிறதை கவனியுங்கள். விசுவாசம் எப்படி வருதா? குதித்து வருதா? இப்பொழுது விசுவாசம் குதித்து வருகிறதை கவனியுங்கள். மோசேக்குள் இருக்கும் வித்தியாசத்தை இப்பொழுது கவனியுங்கள். அவன் எகிப்திற்கு அவைகளை ஜெயிக்கும்படி ஒரு நபர் படையெடுப்பாக கடந்து போனான். எத்தனை? ஒரு நபர் படையெடுப்பாக. அவனுடைய கையில் காய்ந்த கோலை தவிர வேறொன்றும் இல்லை. ஆனால் அவன் சென்று தேவன் அவனுக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை அவன் செய்து நிறைவேற்றும்படி அதனோடே கடந்து சென்றான். தேவன் சொல்றத நிறைவேற்றுறதுக்கு நம்ம போனோம்னா எல்லா காரியத்தையும் அவரே வாய்க்க பண்ணுவார். அவர் சொல்லி நாம செஞ்சோம்னா சக்சஸ். நம்ம முயற்சினால ஏதாவது செய்ய போனோம்னா தோல்விதான். ஏனெனில் அவன் தேவனிடத்திலிருந்து ஒரு புதிய தரிசனத்தை பெற்றிருந்தான். இன்று சபைக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குமானால் நண்பர்களே, நாங்களும் அதைத்தான் செய்ய முயற்சிக்கிறோம். தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். தேவன் என்ன செய்யறாரா? இன்றைக்கும் அவர் என்ன செய்யறாரு? ஜீவிக்கிறார். அவர் ஆளுகை செய்து தன்னுடைய சபையோடு நடந்து செல்கிறார். அப்ப சபையில யாருடைய ஆளுகை தேவை? தேவனுடைய ஆளுகை தேவை. அல்லேலூயா. தன்னுடைய சபையோடு அவர் என்ன செய்யறாரு? அவர் ஆளுகை செய்து நகர்ந்து செல்கிறார் என்று மக்கள் காணும்படியாக தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து ஒரு தரிசனத்தை கொண்டு வர வேண்டும். இயேசு வந்து அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவன் அங்கேயே தரித்திருப்பான். ஒரு தரிசனம், ஒரு அனுபவம். ஒருமுறை தாவீது என்ற பெயருடைய ஒரு சிறுவன் தன் சகோதரர்களுக்கு அப்பங்களையும் காய்ந்த திராட்சையையும் கொடுக்கும்படி அவர்கள் இருக்கும் இராணுவத்திலும் சென்றான். இப்ப அந்த இராணுவத்துக்கிட்ட போன உடனே அந்த குன்றின் அடுத்த பக்கத்தில் இருக்கும் ஓடை அருகில் மிக பெரிய ஒரு ராட்சதனான கோலியாத் என்ற பெயருடையவன் நின்று தன்னை
தற்பெருமை அடித்துக் கொண்டு இஸ்ரவேலை நகைத்து கொண்டிருந்ததை காண்கிறோம். அங்கே அவர்களோ விசுவாசத்தை இழந்தவர்களாக, தேவனோடு கொண்டிருந்த அனுபவத்தை இழந்தவர்களாக இருந்ததை காண்கிறோம். அவர்கள் எல்லோரும் அமைதியாயிருந்தனர், ஒருவரும் ஒன்றும் சொல்லவில்லை. அவர்கள் எல்லோரும் அந்த பெரிய ராட்சதனை குறித்து பயந்து போயிருந்தார்கள். ஆனால் தன்னுடைய தற்பெருமையை தேவனை விசுவாசிக்கும் ஒருவனின் காதில் விழும்படி செய்தார். அது அந்த சின்ன தாவீதாகும். ஒரு சிறிய ஆட்டுத்தோலினால் ஆன ஆடையை அணிந்து கொண்டு சிவந்த மேனியுடைய ஒரு சிறுவனாக அவன் இருந்திருக்க கூடும். அவன் ஓடி போய், நான் போய் அந்த எதிரியோடு சண்டையிடட்டும், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையாகிய நீங்கள் மௌனமாய் இருந்து அந்த விருத்தச்சேதனம் செய்யாத பெலிஸ்தியன் தேவனுடைய சேனையை வீழ்த்துவான் என்று கூறுகிறீர்களா என்றான். அவன் தன்னுடைய சகோதரர்களை அவமானப்படுத்தினான். நமக்கு இன்றைக்கு தேவை என்னவெனில், தாவீதை போல் அனுபவம் மிக்க ஒருவன் எழும்பி, அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன, இயேசுவின் ரத்தம் 1900 வருடங்களுக்கு முன்பாகவே காய்ந்து போய்விட்டது, ஆகவே நமக்கு தேவையெல்லாம் ஒரு சபையில் சேர்ந்து கொள்வதுதான் என்று புருஷர்களும் மற்ற எல்லா மக்களும் சொல்லும்படி அனுமதிக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறீர்களா? கிடையாது. நமக்கு யார் தேவை? மறுபடியுமாக மக்களை கர்த்தருக்குள் ஜீவிக்கிற விசுவாசத்திற்கு திருப்பும் அந்த அருமையான பண்டைய கால தூய பவுலின் எழுப்புதலும் மற்றும் பெந்தேகோஸ்தே நாளில் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானமே இன்று நமக்கு தேவை. அல்லேலூயா. இதே காரியத்துக்குள்ளதான் இந்த கடைசி கால தீர்க்கதரிசியும் நம்மளை வழி நடத்தினார். அது சரிதான். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று எழும்பி அறிக்கையிடுகிறதை விசுவாசிக்கிறேன். அது நல்லதுதான். அவைகள் எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நண்பர்களே, அதை காட்டிலும் மேலான ஒன்று நமக்கு தேவை. ஆபிரகாம் விசுவாசத்தினால் தேவனை நம்பினான். அவனுடைய விசுவாசம் அங்கீகரிக்கப்பட்டது. அவனுடைய விசுவாசம் அங்கீகரிக்கப்பட்டது. அதுக்கு முத்திரையாக விருத்த சேதனத்தை கொடுத்தார். விருத்த சேதனம் ஆகாத வேண்டாத காரியத்தை வெட்டி தூர போடுறது. ஆகாத காரியத்தை வெட்டி தூர போடுறது. மற்றும் நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்களானால், உங்களுடைய விசுவாசம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர் உங்களுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார் என்று உறுதிப்படுத்தும் வகையில் சரியாக அங்கேயே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உங்களுக்கு தர அவர் கடமைப்பட்டிருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் ரைட்டா இருந்துச்சுன்னா, அவருடைய பார்வைக்கு அது சரியா இருந்துச்சுன்னா, அந்த விசுவாசத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்து அந்த நேரத்திலேயே பரிசுத்த ஆவியினால உங்களை விருத்த சேதனம் பண்றார். உங்க இருதயத்தை விருத்த சேதனம் பண்றார். ஏன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணணும்? இருதயத்துலதான் எல்லா பொல்லாங்கன காரியமும் கிடக்கு. இப்பொழுது கவனியுங்கள். அந்த ராட்சதனோடு சண்டையிட போகும் சிறிய தாவீது தயாரான பொழுது அந்த ராஜா அவனுடைய தைரியத்தை பார்த்து ரசித்தான் என்று நினைக்கிறேன். இப்பொழுது மகனே, நான் உன்னுடைய தைரியத்தை மெச்சிக்கொள்கிறேன். ஆனால் நீ ஒன்றை நினைவில் கொண்டிருக்க வேண்டும். நாம் இப்பொழுது மோசேயின் நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கவில்லை. அவைகள் எல்லாம் கடந்து போன நாட்களிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்லை,
நீ இங்கே வா, நான் உனக்கு போர் ஆயுதங்களை தருவேன், போர் ஆயுதங்களை உனக்கு உடுத்து வைக்கிறேன்றான். அதன் பிறகு அவன் தன்னுடைய சொந்த போர்க்கவசத்தை எடுத்து அந்த சிறுவனாகிய தாவீதுக்கு உடுத்து வைத்தான். மேலும் அவனுடைய கையில் அவனுடைய கேடயத்தையும் மற்றும் ஒரு மிகப்பெரிய கவசத்தையும் கொடுத்தான். அது தாவீதை கிட்டத்தட்ட கீழே தள்ளுகிற அளவிற்கு அதிக எடை உள்ளதாக இருந்தது. அதற்கு தாவீது, இவை எல்லாவற்றையும் என்னிடத்திலிருந்து எடுத்து விடுங்கள், எங்களுக்கு நூதனமான உபதேசமும் வேண்டாம், நூதனமான வெளிப்பாடும் வேண்டாம், தீர்க்கதரிசி கொடுத்த ஆகாரம் எங்களுக்கு போதுமானது. அதுக்கு மிஞ்சி தேவன் ஏதாவது கொடுக்க சித்தமா இருந்தார்னா வேத வார்த்தையின் மூலமா எங்களோட பேசுவார். தாவீது, இவை எல்லாவற்றையும் என்னிடத்திலிருந்து எடுத்து விடுங்கள், நான் இவைகளை ஒருபோதும் முயற்சித்ததில்லை, நான் அதை சோதித்ததில்லை, இவை என்ன என்று எனக்கு ஒன்றும் தெரியாது என்றான். ஆனால் அவன் ஒரு காரியத்தை பெற்றிருந்தான். அது கவன் கயிறோடு உண்டான ஒரு தனிப்பட்ட அனுபவம். எது? கவன் பிளஸ் கயிறு. அது கூட தேவனோடு உண்டான ஒரு தனிப்பட்ட அனுபவம். அந்த கவன் கயிற்றுக்குள்ளும் தேவன் இருந்தார். ஆமென். அந்த கவன் கயிற்றுக்குள்ளும் தேவன் இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதுவே அவனுக்கு தேவை. சவுலின் மத சம்பந்தமான உடையானது தேவனுடைய மனிதனுக்கு பொருந்தவில்லை. நீங்க எப்பேற்பட்ட பட்டம் பெற்ற போதகர் உங்க முன்னாடி வந்து பிரசங்கம் பண்ணட்டும், ஒண்ணுமே உங்களுக்கு பிடிக்காது. அவருடைய படிச்ச படிப்பு கிடுப்பு எல்லாமே அவர் பிரசங்கம் பண்ணி பண்ணி பார்ப்பாரு. அங்க நம்ம ஆட்களுக்கு அது ஒத்தே வராது. நம்ம சபையிலிருந்து ஜனங்கள் ஊருக்கு போகும்போது, மற்ற ஏதாவது ஸ்தாபனத்தில் போய் உட்காரும்போது, ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, என்னதான் பாஸ்டர் நம்ம சபையில தேவனுடைய அந்த அசைவு, தேவ வார்த்தை இருக்கிற மாதிரி அங்க நமக்கு கிடைக்கலன்னுவாங்க. பாத்தீங்களா? சவுலின் மத சம்பந்தமான உடையானது தேவனுடைய மனிதனுக்கு என்ன செய்யலாது? பொருந்தவில்லை என சவுல் கண்டுபிடித்தான். அது அவனை கீழே தள்ளுகிற அளவிற்கு அதிக பலுவாக இருந்தது. அப்ப இன்னைக்கு என்ன தேவை? பாரம்பரியம் நமக்கு தேவையில்லை, சடங்காச்சாரியம் நமக்கு தேவையில்லை, சம்பிரதாயங்கள் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை விடுதலையின் செய்தி, ரட்சிப்பின் செய்தி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர்கள் இந்த விடுதலையின் செய்தியை விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் செய்தியையும் அவருடைய வல்லமையையும் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அவருடைய சபையை மிஞ்சி எதையும் பார்க்க கூடாதபடிக்கு சபை ஸ்தாபனங்களின் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். நம்மளை யாரும் கட்டி போட முடியாது. நம்ம ஒரு காலத்துல கட்டப்பட்டிருந்தோம். ஆனா இது கட்டு அவிழ்க்கப்பட்ட கழுத குட்டி, கட்டு அவிழ்க்கப்பட்ட கழுதை. இது இதை மறுபடியும் யாரும் பிடிச்சு கட்ட முடியாது. இது தேவனே அவிழ்த்து விட்ட கழுதை. அவர்களை அதற்கு மிஞ்சி போகும்படி அவர்களும் அனுமதிக்க மாட்டார்கள். இன்றைக்கு நமக்கு தேவை என்னவென்றால், தாவீதை போன்று கவனின் கொஞ்சம் அனுபவம் கொண்டு எழும்பி வருகிற நபரே தேவை. தாவீது அவனிடத்தில், உங்களுடைய வேத பாண்டித்தியம் எனக்கு தெரியாது, அதாவது இந்த பட்டயங்கள் மற்றும் அது போன்றவைகள் குறித்தும் ஒன்றும் தெரியாது, ஆனால் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த கவன்கல்லை கொண்டு ஒரு அனுபவம் அங்கே எனக்கு உண்டாயிருந்தது. அதை வைத்து ஒரு சமயம் சிங்கத்தை கொல்லும்படி தேவன் உதவினார். மேலும் அதை வைத்து ஒரு கரடியையும் கொன்றேன். நான் இதை வைத்து ஒரு சிங்கத்தை கொல்லும்படி அவர் என்னை அனுமதிப்பாரானால் நிச்சயமாகவே விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தியன்
இந்த மத்திய வேளையில் என்னுடைய கையில் இருக்கிறான். தேவனே, இந்த விதமான சிறந்த அனுபவம் கொண்டிருக்கிற சிவந்த பையன்களை அதிகமாய் தாரும். அதாவது வாலிப தம்பிகளை பத்தி பார்க்கிறாருங்க தீர்க்கதரிசி. சிவந்த தம்பிகள், சிவந்த பையன்களை அதிகமாய் தாரும். அவர்கள் தேவனை அவருடைய வார்த்தையில் எடுத்துக்கொண்டு அவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் அது உண்மை என்று விசுவாசிப்பார்கள். தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய வாலிப தம்பிகளுக்கு இதுதான் தேவை. நீங்கள் இதை கவனிக்கும்படி கேட்கிறேன். தேவன் அவனோடு இருந்தார் என்ற நிச்சயத்துடன் அவன் புறப்பட்டான். ஏனெனில் அவனுடைய கவன்கல்லை கொண்டு தேவன் அவனுடைய கையில் இந்த எதிராளியை கொடுப்பார் என்ற அனுபவத்தை கொண்டிருந்தான். தேவனோடு தனிப்பட்ட அனுபவம். தேவனை நல்லா ருசித்த மனுஷன். ஒரு சமயம் சிம்சோன் என்ற பெயர் கொண்ட ஒரு சிறுவன் ஒருவன் இருந்தான். அவன் சுருட்டை முடி கொண்டவன் போல் இருந்தான். ஒரு சில ஓவியர்கள் இந்த சிம்சோன் படத்தை வரைஞ்சதை பத்தி தீர்க்கதரிசிங்க வர்ணிக்கிறார். சில நேரங்களில் ஓவியர்கள் அவன் கதவு சுமக்கிற படத்தை வரையும் பொழுது இந்த அரங்கத்தை விட பெரியவனாக வரைந்திருந்ததை கண்டேன். அப்படிப்பட்ட ஒரு நபர் பட்டணத்தின் கதவுகளை எடுத்துக்கொண்டு நடப்பானாகில் அதில் எந்த ஒரு மர்மமும் இராது. அப்பேற்பட்ட உருவம் கொண்ட ஒரு மனிதன் தன் கரங்களினால் ஒரு சிங்கத்தை கொன்று போடுவான் என்றால் அதில் எந்த விதமான மர்மமும் இராது. அவர்கள் தவறான கோணத்தை கொண்டிருக்கிறார்கள். சிம்சோன் ஒரு சின்னம் சிறு பையன், வாலிபாவன், சுருட்டை முடியுடையவன், ஒரு பெண்மைத்தன்மை கொண்டவனாக தலையில் 7 ஜடைமுடை தொங்கிக் கொண்டிருக்கும். அவன் பார்ப்பதற்கு ஒரு சாதாரண புருஷனாக இருந்தானே என்று வேறு எவ்விதமாகவும் தோற்றமளிக்கவில்லை. ஆனால் தேவனுடைய ஆவி அவன் மேல் வந்தபோது அது சிங்கமோ அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, அதை அவனால் கொல்ல முடிந்தது. இன்னைக்கு நம்ம சபையில இந்த ஆவியை பெற்ற வாலிப தம்பிகள் நமக்கு தேவை. தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற தம்பிகள் தேவை. வார்த்தைக்கு மரியாதை செலுத்தி நடக்கக்கூடிய தம்பிகள் தேவை. ஒரு நாள் அவனை 1000 பெலிஸ்தியர்கள் ஒரு குன்றின் அருகே அவனை சூழ்ந்து தாக்க வந்தார்கள். அப்போது அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு பழைய காய்ந்த கோவேறு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து தன்னுடைய 7 ஜடைகள் இன்னும் இருக்கின்றதா என்று பார்த்துவிட்டு அவர்களை தாக்கும்படி தீவிரமாய் ஓடி 1000 பெலிஸ்தர்களை கொன்றான். உலர்ந்த தாடை எலும்பு. தீர்க்கதரிசி வர்ணிக்கும் போது சொல்றாரு, அவங்க போட்டிருந்த அந்த போர் வஸ்திரங்கள், அந்த மார்க்கவசம், தலைச்சீரா, இதை பத்தி எல்லாம் பேசும்போது இந்த உலர்ந்து போன கழுதை தாடை எலும்பு ஒரு அடி பட்ட உடனே அது சுக்குநூறா ஒடிஞ்சிருக்கணும். அது அப்படிப்பட்ட தன்மை கொண்டது தான் அது. ஆனா அந்த எலும்பை வச்சு 1000 பேரை அடிக்கிறான். 1000 பெலிஸ்தர்களை கொன்றான். அவர்களை கொல்லும்படி அவனிடத்தில் வேறொன்றும் இல்லை. அவன் அவர்களிடத்தில் உங்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் இந்த தாடை எலும்பை தவிர வேறொன்றும் இல்லை. ஆகையால் இதை கொண்டு உங்களை கொல்லுகிறேன் என்றான். அன்று 1000 பெலிஸ்தர்களை கொன்றான். இன்று நமக்கு தேவையெல்லாம் தேவனுடைய காரியத்தில் உண்மையாய் ஈடுபடுகிற சில நபர்களே. வாலிப பிராயத்தில் தேவனுடைய காரியத்தில் உண்மை உத்தமமா நடக்கும்போது வரக்கூடிய நாட்கள்ல வல்லமையா தேவன் எடுத்து உங்களை பயன்படுத்த முடியும்.
கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நானெல்லாம் ஊழியத்துக்கு வரும்போது வாலிப வயசில் தான் இருந்தேன். என் பிள்ளைங்களாம் ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க. நான் நைட்டில் காட்டேஜ் மீட்டிங்கெல்லாம் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா என் மனைவி இந்த 3 பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க வீட்டில். நான் எப்படியாவது பைபிளை தூக்கிட்டு ஓடுருவேன். ஊழியத்துக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடுருவேன். போயிட்டு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவேன். பிசாசை பிடிச்ச கேஸுங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். ஒரு சில நாட்களில் என் மனைவி கோபப்பட்டு வீட்டு கதவையே திறக்காம வெளியில் படுத்து கிடந்துருக்கிறேன். அந்த வாலிப வயசில் தேவனுக்காக அந்த பக்தி வைராக்கியத்தோடு நம்ம ஓடும்போது வல்லமையாக பயன்படுத்துகிறார். அவர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். அப்போ நம்ம அவருடைய சமூகத்தில் இன்னைக்கு இருக்கிற வாலிப தம்பிங்க காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கும்போது ஏற்ற வேளையில் அவர் எடுத்து என்ன செய்ய முடியும்? நம்மளை உபயோகிக்க முடியும். நியாயாதிபதிகளுடைய நாட்களில் சம்கார் என்ற பெயர் கொண்ட ஒரு சிறுவனை நினைவு கூறுகிறேன் என்றார் தீர்க்கதரிசி. சம்கார் அவன் ஒன்றும் கொண்டிருந்ததில்லை. அவன் ஒரு போர் வீரனும் அல்ல. எப்படி சண்டை போட வேண்டும் என்று கூட அவனுக்கு தெரியாது. பெலிஸ்தர்கள் உள்ளே அவர்கள் கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் சூறையாடி போவதுண்டு. அவர்கள் எப்பொழுதாவது ஏதாவது ஒன்றை கட்டி கொஞ்சம் பொருள்களை சேகரிப்பார்களே, ஆனால் உடனே பெலிஸ்தர்கள் வந்துருவாங்க. அங்க அதை அப்படியே எல்லாத்தையும் சூறையாடிட்டு போயிடுவாங்க. அதை தீர்க்கதரிசி எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு பாருங்க. அவ்விதமாகத்தான் இன்றைக்கும் நம்முடைய எழுப்புதல் கூட்டங்களில் நாம் சரியாக செய்து கொண்டு வருகிறோம். நாங்கள் கூட்டத்திற்கு சென்று அங்கே எழுப்புதலை துவங்கி இருப்போம். சுவிசேஷர் போன உடனே அல்லது மக்கள் பிரிந்து போன உடனே பெலிஸ்தியன் உள்ளே கேளுங்கள், அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன, அவ்விதமான காரியம் ஒன்றுமில்லை, அது வெறுமனே மனோதத்துவம், அது வெறும் மற்றவருடைய உள்ளத்தை ஆராய்ந்து படிப்பதுதான் என்று அது போன்ற காரியங்கள் தான் என்பார்கள். ஆனா இந்த சிறிய சம்கார் அங்கே தெருவை நோக்கி நின்று கொண்டிருக்கையில் பெலிஸ்தியர்கள் வீரநடை போட்டுக்கொண்டு வந்ததை என்னால் காண முடிகிறது என்றாரு. அவன் ஒரு போர் வீரன் அல்ல. அவனுக்கு சண்டை போடுவதை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒன்றை மாத்திரம் அவன் அறிந்திருந்தான். அவன் ஒரு யூதன் என்றும் அவனுக்கு உரிமை இருக்கிறது என்றும் அவன் விருத்தச்சேதனம் பண்ணப்பட்டவன் என்றும் தேவன் அவனோடு இருக்கிறார் என்றும் அறிந்திருந்தான். மனவாட்டி இன்னைக்கு அறிஞ்சிருக்கிறாளா இல்லையா? தான் மனவாட்டி, அவளுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவ பரிசுத்தாவியாகிய அந்த விருத்தச்சேதனம் பண்ணப்பட்டவ, அதாவது பரிசுத்தாவினால நிறையப்பட்டவ. தேவன் அவளோடு இருக்கிறார். மனவாட்டி நல்லா அறிஞ்சிருக்கிறார். ஆகையால் அவன் அங்கிருந்த ஒரு காளையின் தாற்றுக்கோலை எடுத்துக்கொண்டான். அது மாத்திரமே அவனிடத்தில் இருந்தது. அதை வைத்து அவன் 600 பெலிஸ்தர்களை அடித்தது உண்மையே. காளையின் என்னது? தாற்றுக்கோள். எத்தனை பேர் அடிச்சானா? 600 பெலிஸ்தர்களை அடித்தது உண்மையே. அவன் கையில் இருந்த இந்த காளையின் தாற்றுக்கோலை கொண்டு போர் கவசமிட்டிருந்த யாவரையும் கொன்று போட்டான். ஏனெனில் அவன் சரியான ஒன்றின் மேல் அடியெடுத்து வைத்து தேவனை விசுவாசித்தான். இன்று நமக்கு தேவை என்னன்னா, இது போன்ற சில சம்கார்களே என்றார். தேவனுடைய வார்த்தையை எடுத்து பயம் இல்லாமல் அது உண்மை என்று கூறுகிறவரே தேவை. தேவ வார்த்தையை எடுத்து பேசும்போது பயம் எதுக்கு?
தேவ வார்த்தையை பேசுறதுக்குன்னே ஒன்று அழைச்சிருந்தாருன்னா அந்த பயம் உனக்குள்ள வரவே வராது. தேவனுடைய வார்த்தை சரளமா வந்துகிட்டு இருக்கும். இன்றிரவு நமக்கு அதுதான் தேவைன்றாரு. இது போன்ற சில சம்கார்களே, அது சரிதானே? தேவனுடைய வார்த்தையை எடுத்து பயம் இல்லாமல் அது உண்மை என்று கூறுகிறவரே தேவை. அப்பொழுது தேவன் தன்னுடைய வார்த்தைக்கு பின் நிற்பார். எந்த இடத்துல தேவ வார்த்தையை நீ உரைக்கிறையோ அங்க தேவன் நிற்கிறார். அவர் அதற்காக கடமைப்பட்டிருக்கிறார். அவர் அதற்காக என்ன பண்ணியிருக்காரா? கடமைப்பட்டிருக்கிறார். இந்த வேதாகம வீரர்களை சிந்தித்து பார்க்கும்போது ஒரு வாத்து பத்தி பேசுறாரு இங்க தீர்க்கதரிசி. நான் இங்க மலையில இருந்த போதுன்ட்டு ஆரம்பிக்கிறார். வாத்துக்கள் தண்ணீரில் முழுவதுமாக நிரம்பி நீந்தி கொண்டிருந்ததை கவனித்தேன். முதன்முறையாக குளிர்காற்று வீசின உடனே அந்த வாத்துக்கள் எல்லாமே இப்ப வேற இடத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுது. 2-3 முறை சத்தமிட்டு அவைகளால் முடிந்த மட்டும் துரிதமாக அங்கிருந்து கடந்து லூசியானாவில் உள்ள நெல் வயல்களுக்கு செல்ல தொடங்கிவிடும். அவ்விதம் செய்யும்படி அவைகளுக்கு சொன்னது எது? அவைகள் எந்த வேத பாண்டித்யமும் பெற்றிருக்க வேண்டிய அவசியமில்லை. அது முற்றிலுமாக வாத்தாகவே பிறந்திருக்கிறது. அது வாத்தாக இருக்கும் பட்சத்தில் இயல்பாகவே அதற்குள் அந்த உள்ளுணர்வு இருக்கிறது. அது வாத்தாக இருக்கிறதுனால் அதனுடைய உள் உணர்வானது குளிர்காலம் வருகிறது, ஆகையால் இங்கிருந்து கடந்து வெதுவெதுப்பா இருக்கிற நல்ல நிலத்திற்கு போக வேண்டும் என்று அதற்கு நன்றாகவே தெரியும். நல்லது. ஒரு வாத்தானது வாத்தாக இருப்பதினால் அவ்விதமாக செய்யும் என்றால் தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறந்த மனிதன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொண்டு அவன் எப்படியாக செய்ய வேண்டும்? அவனுக்கு தொல்லை வரும் முன்னரே அவன் அதை அறிந்து தேவனை பற்றி பிடித்து அவனுடைய விசுவாச ரெக்கைகளை அடித்து அவ்விதமான காரியத்திலிருந்து விலகி இருப்பான். நீங்களும் உங்களுடைய வியாதியை விட்டு கடந்து போவீர்கள். உங்களை சங்கிலிகளினால் முடக்கி போட்ட சூழ்நிலையிலிருந்து கடந்து போவீர்கள். இவ்விதமான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கடந்து போவீர்கள். மேலும் இவ்விதமான காரியங்களை செய்யும்படி தேவன் கடந்து போக வேண்டிய நேரம் இதுவே. மற்றும் நமக்கு கர்த்தராகிய இயேசுவின் பிரசன்னத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நமக்கு வல்லமை தந்து சபைக்கு மகத்தான காரியங்களை எந்த நாளிலும் செய்வார் தேவன் என்பது அதை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் செஞ்சிருக்கிறார், வாக்களிச்சிருக்கிறார். தேவன் கடைசி நாட்களில் உன்னதத்திலிருந்து அவருடைய ஆவியானது ஊற்றப்படும். ஊற்றப்படும். அப்போது பூமியின் மேல் தரிசனங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பிப்பேன் என கூறினார். இந்த எல்லா காரியங்களையும் தேவன் செய்வேன் என வாக்களித்திருக்கிறார். அவர் அதை செய்வேன் என வாக்களித்திருப்பார் என்றால் அதை அவர் நிறைவேற்ற கடமைப்பட்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை அவர் வாக்களித்ததை நிறைவேற்றதுக்கு எப்படிப்பட்டிருக்கிறார்? அவரு கடமைப்பட்டவராய் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களான்னு கேட்கிறார். நிச்சயமாக அவர் செய்வார். இப்ப தீர்க்கதரிசி பாப்டிஸ்ட் சபையில மேய்ப்பனாக இருந்த அனுபவத்தை சொல்றார். பாருங்க, நான் பாப்டிஸ்ட் சபையில் மேய்ப்பனாக இருந்த போது ஒரு சின்ன நைட்டிங்கல் பறவை ஒன்றை தொடர்ந்து கவனித்து வந்தேன். வழக்கமாக நான் இரவு நேரங்களில் வருவதுண்டு.
அப்போது அந்த பறவை அங்கே அமர்ந்து கொண்டு ரா முழுவதும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கும். வானத்திலே சற்று மேகங்கள் கலைந்து எங்கேயாவது ஒரு நட்சத்திரத்தை காணுமாகில் உடனே தன்னுடைய சின்ன இருதயத்திலிருந்து எவ்வளவு சத்தமாக அதனால் பாட முடியுமோ அவ்வளவு சத்தமாக பாடும். நம்மளை பார்த்து என் பிரியமேன்றாரு, என் ரூபவதியேன்றாரு. நம்ம எப்படி பாடணும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏனென்றால் சூரியனானது எங்கேயோ பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என அறிந்திருக்கிறது. அதனுடைய அத்தாட்சியை ஒரு நட்சத்திரம் பிரகாசிக்கிறதன் மூலம் சூரியன் எங்கேயோ பிரகாசிக்கிறது என்று அறிந்து இன்னும் சூரியன் எங்கேயோ இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தினது. என் சகோதரனே, நான் நினைக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் பலமான காற்றை போல வருகிற நாளில் அது காரிருள் மேகங்களை அகற்றி அங்கே நாம் பண்டைய கால எழுப்புதலை கொண்டிருப்போம். அங்கேதான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அது எந்த ஒரு கிறிஸ்தவனையும் எழும்பி பிரகாசிக்க செய்யும். ஏனெனில் நாம் ஜீவிக்கின்ற இந்நாளில் தேவன் தம்முடைய ஜனங்கள் மேல் அவருடைய ஆவியை ஊற்றி ஆளுகை செய்து இன்னும் ஜீவிக்கிறார் என அறிந்திருக்கிறேன். பெரிய விடிவெளி நட்சத்திரத்தை பார்த்து, விடிவெளி நட்சத்திரமே எது உன்னை பிரகாசிக்க செய்கிறது என்று கேட்பேனாகில், அதனால் மாத்திரம் எனக்கு மறு உத்தரவு சொல்லக்கூடுமானால் அது என்னிடத்தில் சகோதரர் பிரணாம் பிரகாசிக்கிறது நான் அல்ல, சூரியன் தான் என் மேல் பிரகாசிக்கிறது என்று கூறும். பாருங்க, சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு மருத்துவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் என்னிடத்தில் சகோதரர் பிரணாம் அந்த மக்களுக்கு என்ன ஆனது என்று கேட்டார். மேலும் அவர்கள் அனைவரும் அதிகமாக உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அதுதான் அவர்களை அடை செய்து பலிபீட தண்டையில் ஓடி வரும்படி செய்கிறது. இவையெல்லாம் வெறும் உணர்ச்சி வசப்படுதல் தான் என்று கூறினார். அதுக்கு பிரணாம் பதில் கொடுக்கிறார். அதற்கு நான், மருத்துவரே, ஒரு மனிதன் உணர்ச்சி வசப்படுவதற்கு முன்பாக அவனுடைய நரம்புகள் ஏதோ ஒன்றினால் ஊக்குவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நீர் நன்றாகவே அறிந்திருப்பீர் என்று சொன்னேன். டாக்டர் அதை ஒத்துக்கிறாரு. நிச்சயமாக உண்மைதான். அவனுக்குள்ளாக ஏதோ ஒன்று இருக்கிறது. அதே போல் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் மக்களுடைய உணர்ச்சியை கிளறி விடுகிறார். அது உண்மையே. அவர்கள் தேவனுடைய ஆவியினால் அபிஷேகத்தை பெற்று அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை முழுவதும் நிரப்பும் போது அது அவர்களுடைய உணர்ச்சியை கிளறிவிடும். அது அவ்விதமாகத்தான் செய்யும். இயேசு இவ்விதமாக இவர்கள் பேசாமல் அமைதியாய் இருந்தால் கற்கள் உடனடியாக அவரை கூப்பிடும் என்று கூறினார். அப்படி என்றால் நம்மை குறித்து என்ன? அதை செய்கிறது மக்கள் அல்ல, பிரகாசிக்கிற மக்கள். அதை செய்கிறது மக்கள் அல்ல என்று சொன்னார். பிரகாசிக்கிற மக்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்கள் மேல் பிரகாசித்து. பிரகாசிக்கிறது மக்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்கள் மேல் பிரகாசித்து இவைகளை எல்லாம் செய்து வருகிறார். அதுதான் அவைகளை செய்கிறது. அவர்கள் மேல் இருக்கின்ற தேவ ஆவியானவரே விசுவாசிகளாகும்படி செய்கிறார், மக்கள் அல்ல. அவர்கள் மேல் இருக்கின்ற தேவ ஆவியானவரே அவர்களுக்கு விடுதலை அளிக்கிறார். அவர்கள் மேல் இருக்கின்ற தேவ ஆவியானவரே தாங்கள் விடுதலையானவர்கள் என உணரும்படி செய்கிறார். அவர் வேட்டைக்கு போன இடத்துல ஊற்றோட பேசின அனுபவத்தை பகிர்ந்து கொள்றார். சமீப நாட்களுக்கு முன்பு நான் ஒரு இடத்தை கடந்து போய் கொண்டிருந்தேன்.
வேட்டையாடும்படி மலைகளுக்கு போக எனக்கு விருப்பம் உண்டு. அங்கே இருக்கிற ஒரு ஊற்று, பழமையான ஊற்று, தண்ணீர் குடிக்க எனக்கு பிடிக்கும். அந்த ஊற்றானது எப்பொழுதும் பொங்கி பொங்கி பொங்கிக் கொண்டே இருந்தது. அதுவே என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட மிக சந்தோஷமான ஊற்று. அது எந்நேரமும் பொங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் நான் அதை கடந்து போன போது அங்கு நின்றது, எது உன்னை இவ்வளவு சந்தோஷமாய் இருக்கும்படி செய்திற்று என்று கேட்டேன். ஒருவேளை மான்கள் உன்னிடத்தில் தண்ணீர் கொடுப்பதனால் அது உன்னை பொங்க செய்கிறதா என்றேன். அந்த ஊற்றினால் பேச முடிந்திருந்தால் இல்லை என கூறியிருக்கும். அல்லது கரடிகள் உன்னிடத்தில் வந்து குடிப்பதனாலா என்றேன். அதற்கு அது இல்லை என்று சொல்லியிருக்கும். ஒருவேளை நான் உன்னிடம் வந்து தண்ணீர் குடிப்பதனால் உன்னை பொங்க செய்கிறதா என்றேன். அதனால் பேச முடிந்திருந்தால் அது சகோதரன் பிரணாம் அவர்களே, பொங்கும்படி செய்கிறது நான் அல்ல, எனக்கு பின்னாக இருக்கும் ஏதோ ஒன்று நான் பொங்கும்படி என்னை உந்தி தள்ளுகிறது என்று சொல்லியிருக்கும். அந்த விதமாகவே தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஜீவ தண்ணீரின் ஊற்று பொங்கிக் கொண்டிருக்கும். பொங்குகிறது. அவன் அல்ல, அவனுக்கு பின்னால் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரே அவனை பொங்கும்படி செய்கிறார். அவரே அவனை விசுவாசிக்க செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு அனுபவங்களை கொண்டிருக்கும்படி அதிக உயரத்திற்கும் ஆழத்தின் ஆழத்திற்கும் வழிநடத்தி செல்கிறார். இன்று நமக்கு அதுதான் தேவை. அதாவது மூடியை உடைத்து தண்ணீர் பொங்க பீரிட்டு வருகிறது இன்றைய தேவையாக இருக்கிறது. பனித்துளிகளுடைய அனுபவத்தை பேசுறேன். காலை வேளையில் பனித்துளியை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நான் அநேக முறை பனித்துளி விழுகிறதை இரவு வேளைகளில் பார்த்திருக்கிறேன். நீங்களும் அந்த பனித்துளிகள் விழுகிறதை கவனித்து பாருங்கள். சூரியன் உதிக்கிற போதெல்லாம் அந்த பனித்துளிகள் மிக மகிழ்ச்சியா இருப்பதை நீங்கள் எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா? அது அப்போது பளபளவென்று பிரகாசித்து ஜொலிக்கும். தொடர்ந்து ஜொலித்துக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் காலை வேளையில் என்னுடைய முதல் வேதமான இயற்கையோடு பேசிக் கொண்டிருக்கையில் பனித்துளியை பார்த்து, சிறு பனித்துளியே, எது உன்னை ஜொலிக்க செய்கிறது என கேட்டேன். அப்போது ஒரு வகையில் ஏதோ ஒன்று எனக்கு பதில் கொடுத்ததை போல் இருந்தது. உனக்கு தெரியுமா, நேற்று இரவு நான் அங்கே இருந்தேன். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நாமளும் அங்கதான் இருந்தோம். நேற்று இரவு நான் அங்கே இருந்தேன். இப்போது திரும்பவும் அந்த இடத்திற்கு நிச்சயமாக போவேன். ஏனெனில் இந்த சூடான பூமிக்கு அப்பால் இருக்கும் ஈரப்பதம் உள்ள இடத்திற்கு சொந்தமானவன் நான். ஒரு சமயம் நான் அங்கிருந்ததினால் சூரியன் என்மேல் பிரகாசிக்கும் போது நான் களி கூறுகிறேன். அல்லேலூயா. அப்ப நீதியின் சூரியன் நம்ம மேல பிரகாசிக்கும் போது நம்ம எப்படி களி கூறணும்? ஏனெனில் சூரியனின் பிரகாசமானது என்னை சரியாக நான் எங்கு இருந்தேனோ அங்கேயே என்னை கொண்டு செல்லும் என அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது. பனித்துளி பேசுது. நான் எங்க இருந்து வந்தனோ அங்க மறுபடியும் போறேன். அல்லேலூயா. அப்ப 7 முத்திரைகளும் நாம எங்கிருந்து வந்தோமோ அங்க மறுபடியும் கொண்டு போறதுக்காகத்தான் அந்த வெளிப்பாடுகள் நமக்கு கிடைச்சது. 7 முத்திரை புஸ்தகத்தை நீங்க கையில் எடுத்து அந்த தலைப்பை படிங்க. அதுல 6 முத்திரைகளின் வெளிப்பாடுன்னு போட்டிருக்காது, 7 முத்திரைகளின் வெளிப்பாடுன்னு போட்டிருக்கும். ஏனெனில் சூரியனின் பிரகாசமானது என்னை சரியாக நான் எங்கிருந்தேனோ அங்கேயே என்னை கொண்டு செல்லும் என அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது. அது சரி என நினைக்கிறேன்.
நீ அவ்விதம் பிரகாசிக்கிற காரணம் என்னவெனில் நீ ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறாய், நீ ஒரு சமயம் அங்கே இருந்தாய். எப்பா, நம்ம எல்லாரும் எங்க இருந்தோன்றத கடைசி கால தீர்க்கதரிசியின் மூலமா தேவன் புட்டு புட்டு வச்சுட்டாரு. நம்ம எங்க இருந்தோமோ அங்க மறுபடி போகணும். நான் இதை குறித்து நினைத்து பார்ப்பதுண்டு. மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷன் இதன் ஜீவத்தை விட்டொழிந்து ஆசீர்வாதமும் மகிமையும் நிறைந்த வேறொரு பரிமாணத்திற்குள் பிரவேசிப்பான். மேலும் இந்நாட்கள் ஒன்றில் நீதியின் சூரியன் பூமியின் மேல் பிரகாசிக்கும் போது அவ்விதமான அனுபவம் பெற்றவர்கள் அவரை நடுவானத்தில் சந்தித்து அந்த மகிமையின் ஸ்தானத்திற்கு திரும்பி சென்று காணாமற் போவார்கள். அப்பொழுது அவர்களை சுற்றி யார் இருந்தாலும் அதை குறித்த அக்கறை இராது. ஏனெனில் அவர்கள் ஒரு விசை அங்கிருந்தவர்கள். ஆகவே அவர்கள் ஆவியின் அபிஷேகத்தின் நிலைக்குள் போக வேண்டும். ஏனென்றால் மேலான ஆவியாகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளில் அவருடைய சபையை உரிமை கோரும்படி வருவார். வந்துட்டார் இல்ல, வருவார். சமீப நாட்களில் நான் ஒன்றை வாசித்தேன். அதாவது ஒரு கழுக வந்து கூண்டுல அடைச்சு வச்சதை பத்தி இங்க தீர்க்கதரிசி வர்ணிக்கிறார். அவர் வாசித்த அனுபவம். கழுகு வந்து உயர வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவை. இது அந்த சிறையில் இருக்கிறத பார்த்து அந்த கழுகு மறுபடியும் பறக்க முயற்சிக்குது, ஆனா முடியல, திரும்பி கீழே விழுந்துருது. அது முயற்சித்து அதனுடைய இறகுகள் எல்லாமே விழுந்து போயிருக்கு. அது மறுபடியும் மேல பார்க்குது, நான் எங்க இருக்க வேண்டிய ஆளு, நான் எங்க இருக்கிறேன்ட்டு. நம்ம இந்த பூமிக்குரியவங்க இல்லை, நம்ம இந்த பூமிக்கு சொந்தக்காரங்க இல்லை. பவுல் தெளிவா பேசிட்டு போறாரு, நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? மேல இருக்கு. அல்லேலூயா. நம்ம இங்கெல்லாம் நிரந்தரமானவங்க கிடையாது. தற்காலிகமா நான் இந்தியாவில் இருக்கிறேன், நீங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்க, ஒரு சிலர் சிங்கப்பூர்ல இருக்கிறீங்க, ஒரு சிலர் மலேசியாவில் இருக்கிறீங்க. ஆனா நம்முடைய நிரந்தரமான வீடு அங்க இருக்கு. இந்த கழுகுனால அந்த கூண்டின் கம்பிகளில் இருந்து வெளியே போக முடியல. அது ஒரு கோரமான காட்சி என்று விவரிக்கிறார். நான் பார்த்ததிலே மிகவும் பரிதாபமான ஒரு காட்சி என்றார். அது என்னவெனில், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சாயலில் பிறந்த ஒவ்வொரு புருஷனும் ஸ்திரீயும் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்க வேண்டிய அவர்கள் ஸ்தாபன சங்கிலிகளினால் கட்டி வைக்கப்பட்டிருப்பதே. அந்த கழுகை பார்த்துட்டு எங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றாரு பாருங்க. அது அவர்களை அவருடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தில் விடுதலையை பெறக்கூடாதபடிக்கும், பெந்தெகோஸ்தே நாளில் என்னிடத்தில் இருப்பதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று உலகத்துக்கு சொல்லும்படி அவர்களுக்கு ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதமாகிய ஆசீர்வாதத்திற்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கும் அவர்களை பிடித்து வைத்திருக்கிறது. அந்த விதமான ஆசீர்வாதமும் அந்த விதமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுமே இன்று நம்முடைய தேவையாய் இருக்கிறது. இன்றிரவு அவர் மரணத்திலிருந்து உயிர் தெரிந்தவராய் இருக்கிறார். அவர் நம் மத்தியில் இருக்கிறார். நாம் பிதாவினிடத்தில் அவருடைய சித்தத்தின்படி சரியாக எதை கேட்டாலும் அதை செய்யும்படி இங்கு இருக்கிறார். என்னுடைய நாமத்தினால் நீங்கள் கொள்கிறது எதுவோ அதை நான் தருவேன் என்றார். அவருடைய நாமத்தினால கேட்கும்போது, இன்னைக்கு நாமன்னு வந்தாவே இன்னைக்கு நிறைய பிரச்சனை. ஆனா நமக்கு தெரியும் ஒரே நாமம் தான், அது இயேசுவின் நாமம்.
இந்த இயேசுவின் நாமம் 66 வருஷமா நடக்க முடியாத இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு காண்பிச்சு, அவர் எந்த விதமான கோட்டு அவர்கிட்ட இருக்குன்றதெல்லாம் காமிச்சு, அந்த மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் அவருக்காக அவர் ஜெபிக்கிறாரு. அவருடைய பேர் உப்சா. அந்த இடத்துலயே தேவன் அவங்க சுகத்தை கொடுக்கிறாரு. எத்தனை வருஷமா நடக்க முடியாத ஆளு, 66 வருஷமா நடக்க முடியாத மனுஷன். பாருங்க எப்படி பேசுறாரு. திரு உப்சா அவர்கள் சுகமடைந்ததை குறித்து உங்களுக்கு ஓரிரண்டு அல்லது சில நிமிடங்களில் உங்களுக்கு சாட்சி கொடுப்பேன். நான் கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்தேன். இந்த மனிதனை குறித்து என் வாழ்க்கையில் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. டீக்கன்களும் வாய்ட் காப்பன்களும் என்னை மேடைக்கு கொண்டு சென்றார்கள். நான் நடந்து போனேன். நான் நேரடியாக ஜபவரிசையை அழைக்க துவங்கினேன். ஏனெனில் அங்க பாஸ்டர் என்ற ஒரு சகோதரர் அப்பதான் பிரசங்கத்தை முடிச்சிருக்கிறாரு. நான் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. நான் மேடைக்கு வந்தவுடனே ஜப வரிசைக்கு அழைப்பு கொடுத்தேன். நான் ஜப வரிசைக்கு அழைப்பு கொடுக்க துவங்கின போது ஒரு சிறு பையன் வைக்கோல் குவியலில் விளையாடி கொண்டிருந்ததை கண்டேன். அவன் கீழே விழுந்து தன்னுடைய முதுகு எலும்பை உடைத்து கொண்டான். அப்போது அங்கே வெள்ளை மீசையுடைய மருத்துவர் ஒருவர் தன்னுடைய கண்ணாடியை கீழே அணிந்தவராய் அவனுடைய முதுகுக்கு சிகிச்சை செய்து கொண்டிருந்தார். பிறகு அந்த மனிதன் ஒரு மகத்தான நபராக, புத்தகங்களுக்கு ஆக்கியோனாய் பெரிய நபராக இருப்பதை கண்டேன். பின்பு நான் கண்டதை அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அந்தபடியே நான் தொடர்ந்து ஜப வரிசைக்கு வரும்படி அழைப்பு கொடுக்க தொடங்கினேன். அப்பொழுது யாரோ ஒருவர் எழும்பி அடுத்த சில நிமிடத்தில் சகோதரர் பாஸ்டர் இடத்தில் வந்து, நீர் விவரித்து கூறின அந்த மனிதன் அங்கே நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். அவர் திரு உப்சா. அவர் காங்கிரஸ் நபர் என்றார். அதற்கு நான் நல்லது, நான் அவரை குறித்து ஒன்றும் அறியேன் என்றேன். பிறகு அவர் மற்றொரு ஒலிபெருக்கியை வாங்கி, என் மகனே, அது அப்படியே உண்மை. இந்த காரியம் எல்லாம் எப்படி உமக்கு தெரியும்? போய் உப்சா பேசுறாரு தீர்க்கதரிசி கிட்ட. இதெல்லாம் உமக்கு எப்படி தெரியும்? அதற்கு அதை தரிசனத்தில் கண்டேன் என்றார். முதலாம் சபையின் காலத்தில் பேதுருக்கு தரிசனம் கொடுத்த தேவன், பவுலுக்கு தரிசனம் கொடுத்த தேவன், இப்போ 7ஆம் சபையின் காலத்தின் தூதன்ட்டையும் தரிசனத்தினால பேசுறார். அவர் பார்த்து சொன்ன சாட்சி அங்க இருக்கு. அவர் கேட்கிறார், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்ட்டு. அதற்கு அவர், உம்மை பாப்டிஸ்ட் சபையில் ஊழியக்காரனாக நியமித்த டாக்டர் டேவிஸ் அவர்கள் என்னை இங்கே வரும்படி சொன்னார். ஆகையால் தான் நான் இங்கு இருக்கிறேன் என்றார். அவர் தொடர்ந்து, நான் சிறு வயது முதல் சுகத்தை பெற முயற்சி செய்து சுகமளிக்கும் ஆராதனைகளில் கலந்து வருகிறேன். இருப்பினும் 66 வருடமாக நான் முடமாக இருந்து வருகிறேன் என்றார். அப்பொழுது அவருக்கு வயது 86. அதற்கு நான், நல்லது ஐயா, இப்போது நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என விரும்புகிறேன். ஆனால் நான் எதை காண்கிறேனோ அதை மாத்திரமே சொல்ல முடியும் என்றேன். இதுதான் தீர்க்கதரிசிக்குள்ள ஸ்பெஷாலிட்டி. அவருக்கு தேவன் எதை காண்பிச்சாரோ அதை தான் அவர் சொல்றாரு. தேவன் அவருக்கு காண்பிக்காததெல்லாம் போட்டு உளறிக்கிட்டு இல்லை அவர். அதன் பிறகு கூட்டம் துவங்கி மேடைக்கு ஒருவரை கொண்டு வர ஆரம்பித்த போது, இப்ப அவர் போட்டிருந்த கோட்டை காமிக்கிறார் ஆண்டவர். ஆமை ஓடு போன்ற கண்ணாடியுடன் சின்ன வட்ட காலர் கொண்ட கோட் அணிந்த மருத்துவர் ஒருவர் தன்னுடைய கைகளை இப்படி கட்டிக்கொண்டு தலையை அசைத்து நடுவானத்தில் நின்றிருக்கிறதை கண்டேன். அவருக்கு கீழே மாநிறம் கொண்ட ஒரு சிறு பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்து அவளுடைய தொண்டையில் சத வளர்ச்சியை எடுத்தார். அது அவளை முடங்கிவிடும்படி செய்தது. நான் இதை கூறின போது அங்கே அவருக்கு பின்னாக இருந்த ஒரு மாநிறம் கொண்ட தாயார்
ஒருவர் தன்னுடைய கரத்தில் வண்டியை பிடித்தவாறு உரத்த சத்தமாய், ஆண்டவரே இரக்கமாயிரும், அது என்னுடைய குழந்தையே. சரியாக அந்த விதமான மருத்துவரே அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்தார் என கதறினாள். அவள் மேடைக்கு வரக்கூடாதபடிக்கு தடுக்க வேண்டியதா இருந்தது. ஏனெனில் நாங்கள் ஜெப அட்டை வரிசையின்படி போக வேண்டியதா இருந்தது. அதுவே எங்களுக்கு தெரிந்த நியாயமான மிக சிறந்த வழி. அந்த எளிமையான தாய் தன் குழந்தைக்கு மருந்து கொடுத்தவாறு வாயில் காப்போன்களை எல்லா வழியிலும் தள்ளி கொண்டு மேடைக்கு எப்படியாவது வந்துவிட வேண்டும் என வந்தாள். நான் அந்த குழந்தையை பார்த்து அவளிடம், ஆம் ஆண்டி, அது அந்த சிறு பெண் தான் என்று சொன்னேன். அந்த நபர் ஒரு வாலிபனாக, அவருடைய முடி மென்மையானதாய் கருப்பாக இருந்தது என்றேன். அதற்கு அவள், ஆம் அது சரியே, என்னுடைய குழந்தை குணமாக வாய்ப்புண்டா என்றால். அதற்கு நான், ஆண்டி எனக்கு தெரியாது, வெறுமனே என்னால் அப்படி கூற முடியாது. நான் எதை பார்க்கிறேனோ அதை மாத்திரமே என்னால் செய்ய முடியும், அவ்வளவுதான். அந்த விதமாகத்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவும் செய்தார். பிதா எனக்கு காண்பிக்கும் வரை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றார். நான் தொடர்ந்து, தேவன் உன்னுடைய குழந்தையை சுகப்படுத்துவார் என நீ விசுவாசித்தால் அது நிச்சயமாக நடக்கும். மற்றும் அதே போல்தான் அந்த கனவானும் சுகத்தை பெறுவார் என்றேன். தேவன் மாத்திரம் நகர்ந்து சரியாக ஒரு நபரை குறித்து பார்வையாளர்கள் முன்பாக பேசுவாரானால், நான் என்னுடைய வாயில் காப்பாளன் ஒருவரிடத்தில் இருக்கட்டும், ஜப வரிசையை அழையுங்கள் என்றேன். அப்போது அவர்கள் ஒரு ஸ்திரியை என்னிடத்தில் கொண்டு வரும்படி வந்து கொண்டிருந்தார்கள். அந்நேரம் அது மறுபடியுமாக என்னை இப்பக்கமாக அழைத்து, அப்போது அது என்ன என்று பார்த்தபோது அது பார்ப்பதற்கு ஏதோ ஒரு கருப்பு கோடு மக்கள் மேலே போய் கொண்டிருந்ததை போல் காணப்பட்டது. நான் ஏதோ தீய காரியம் என நினைத்தேன். ஆனால் அது விரிவடைந்து தத்ரூபமாக காணப்பட்டது. அது ஒரு தெரு அல்ல, சாலையாக காணப்பட்டது. அந்த சாலையிலே இந்த மாநிறமுடைய சிறு பெண் கையில் பொம்மையை வைத்தவாறு தன் கையை இப்படி வீசிக்கொண்டிருந்ததை கண்டேன். அவ்வளவுதான் சகோதரனே, அது போதும். இதை நிறுத்த சாத்தானுக்கு போதுமான வல்லமை இல்லை. போதுமான அளவு பிசாசுகள் பாதாளத்தில் இல்லை. ஏனெனில் தேவனே அதை வெளிப்படுத்தினார். அது நிச்சயமாக சரிதான். அந்த சமயத்திலே நான் அவர்களிடத்தில், ஆண்டி உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து உங்களுடைய குழந்தையை சுகமாக்கினார், அதனுடைய பாதத்தில் விழுந்து அதனுடைய பாதத்தில் எழுந்து நிற்கட்டும் என்றேன். அதற்கு அவள், என்னுடைய குழந்தை சுகமடைவாளா என்று கேட்டார்கள். அதற்கு நான், அவள் சுகமாய் இருக்கிறாள் என்றேன். அவர்கள் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த குழந்தை எழுந்து அம்மா என்று அழத் துவங்கின. தன் கைகளை உதறினது. 2 வருடம் அவளுடைய தோள்பட்டை மேலிருந்து கீழ்மட்டுமாக முடமாக இருந்த. அதன் பின் அந்த தாயும் மகளும் ஒருவர் மேல் ஒருவர் தங்களுடைய கரத்தை போட்டுக்கொண்டு கூச்சலிட்டு அழுது கொண்டு இருந்தார்கள். அவர்களை சுற்றி நின்று கொண்டிருந்த மக்கள் மயங்கி விழுந்தார்கள். அவங்கள சுத்தி இருந்தவங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? அங்க மயங்கி விழுந்தாங்க. அது மக்கள் மேலாய் போய் கொண்டிருந்ததை கவனித்தேன். சரியாக மக்களின் தலைகளின் மேல் போய் கொண்டிருந்தது. அப்போது பிரசித்தி பெற்ற அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர் உப்சா அவர்கள் பழுப்பு நிற வரி கோடிட்ட சூட்டை அணிந்து எல்லாருக்கும் முன்பாக தன் தலையை வணங்கி கொண்டிருந்ததை கண்டேன். சரியாக மக்கள் மத்தியில் போய் கொண்டிருந்தது. அதன் பிறகு நான், பாராளுமன்ற உறுப்பினரே, உங்களிடத்தில் பழுப்பு நிற வரி கோடிட்ட சூட் இருக்கிறதா என்று கேட்டேன். அந்நேரத்தில் அவர் கருப்பு அல்ல, நீல நிற சூட்டும் சிவப்பு நிற ஆடை அணிந்திருந்தார். அதற்கு அவர், ஆம் ஐயா, என்னிடம் உள்ளது, சில நாட்களுக்கு முன் நான் வாங்கினேன் என்றார். இப்ப தீர்க்கதரிசி பேசுறாரு. பிறகு நான், கர்த்தராகிய இயேசு உங்களை சுகமாக்கினார்.
நீங்கள் சுகத்திற்காக எழுந்து நில்லுங்கள். இது கர்த்தர் உரைக்கிறதாவது, அவர் உங்கள் மேலுள்ள மதிப்பின் நிமித்தம் நீங்கள் சுகமானீர்கள் என்றேன். 66 வருடமாக முடியாமல் படுக்கையில் உருண்டு சர்க்கர நாற்காலியில் இருந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தன் கால்களில் எகிரி குதித்து ஊன்றுகோல்கள் எதுவுமே இல்லாமல் மேடை மேல் ஓடி வந்தார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய கால் விரல்களை இப்படியாக தொட்டு பார்த்தார். அவரால் ஏறக்குறைய அவருடைய கையை எல்லா பக்கமும் சுழற்ற முடிந்தது. முற்றிலுமாக சுகத்தை பெற்று சகஜமாக இருந்தார். மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையாய் இருக்கிறது. அவர் அன்று அந்த உலகம் முழுவதிலும் செய்ததை இன்றிரவும் செய்யும்படி நம் மத்தியில் இருக்கிறார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேவனோடு கூட நமக்கு தனிப்பட்ட அனுபவம் தேவை. தீர்க்கதரிசிக்கு தனிப்பட்ட அனுபவம் இருந்துச்சு, மோசேக்கு தனிப்பட்ட அனுபவம் இருந்துச்சு, ஆபிரகாமுக்கு தனிப்பட்ட அனுபவம் இருந்துச்சு, சிம்சோனுக்கு தனிப்பட்ட அனுபவம் இருந்துச்சு. அப்படியானா இன்னைக்கு மனவாட்டியாகிய நமக்கும் நம்ம தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்க வேண்டியது அவசியம். நீங்க அவரோட சார்ந்து வாழுங்க, தனிப்பட்ட அனுபவத்தை உருவாக்குங்க. அவர் உங்களை உயர்த்துவார். தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனையும் உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று SBM வானொலியிலே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக தீர்க்கதரிசியின் செய்தியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்க்க நீர் கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் கர்த்தாவே, நீர் கிருபை செய்யும். செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். செய்திக்காக தாகமாயிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் வாலிப சகோதரர்களையும் ஆசீர்வதிப்பராக. தேவைகளை சந்திங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஃபேஸ்புக் மூலமாக கர்த்தாவே ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். தேவைகளை சந்திங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதி கன மகிமை யாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.